கணவரை கொன்றுவிட்டு 70 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. 7 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை. பல்லாவரத்தில் போதையாசாமி இரட்டை கொலை. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடைபெறும் கொடூர சம்பவங்கள். எங்கே ஸ்டாலினின் இரும்பு கரம்? எதிர்க்கட்சிகள் ஆவேசம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பகவலோசை கிராமத்தில் நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 75 வயது கணவரை கல்லால் அடித்து கொன்றுவிட்டு 70 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்து மர்ம நபர்கள் தப்பியோடிய சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வசிக்கும் தொழிலாளியின் 7 வயது மகள் இரவு வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது மாயமான இவர் சிறிது நேரத்தில் அந்த சிறுமி அழுது கொண்டு வந்த பொழுது சிறுமியின் உடல்களில் இரத்த கரை இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனடியாக குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அப்பொழுது அந்த குழந்தை யாரோ பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. இது குறித்து குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்த பெயரில் போலீசார் அந்த குற்றவாளியை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வந்தனர். அப்பொழுது சேலம் மாவட்டம் பகுதியை சேர்ந்த ஒரு கட்டிட தொழிலாளி இதில் சம்பந்தப்பட்டவர் என கூறி அவரை கைது செய்திருக்கின்றது போலீசார். இந்த நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த பொழுது அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு குற்றவாளியை தங்களிடம் ஒப்படைக்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்த நிகழ்வாக சென்னை அருகே பல்லாவரம் திருச்சூலத்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்திவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பேர் 8 நபர்களால் வெட்டி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த 2 நபர்களில் ஒருவர் ஆறுமுகம், இவர் முடிச்சூர் பகுதியை சார்ந்தவர். இவர் மீது பல கொலை வழக்குகளும் அதன் தொடர்புடைய வழக்குகளும் இருந்து வந்தது. இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் ஒரே இடத்தில் தங்காமல் மணலி பகுதியில் சில நாட்களாக தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இந்த திருசூலம் பகுதியில் மணி என்பவருடைய குடிசை வீட்டில் தங்கியிருந்து வந்துள்ளார். அவருடன் 17 வயது உடைய ஒரு சிறுவனும் அவருடன் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த சம்பவ இடத்திற்கு வந்த 8க்கும் மேற்பட்ட நபர்கள் சரமாரியாக வெட்டுக்கத்திகளால் அவர்களை வெட்டி சம்பவ இடத்தில் கொலை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லாவரம் காவல்துறையினர் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் 2 பேர் மீதும் ஏற்கனவே வழக்குகள் இருப்பதாகவும் இவர்களின் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.